இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால பொறுமையாக தான் எழுந்தேன். நைட்டு சாதமே கொஞ்சம் இருந்துச்சு, அதையே எல்லோரும் காலையில் சாப்பிட்டோம். மதியத்துக்கு தான் சமைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவரைக்காய் பீன்ஸ் போட்டு பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், வடித்த சாதம். அவரைக்காய் பீன்ஸை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சாம்பாரை தாளித்து விட்டுட்டேன். சாதம் வேக ஆரம்பிச்சிச்சு, பருப்பை கடைஞ்சி சாம்பாரில் ஊற்றி விட்டேன். சாம்பாரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி பசங்க என்ன பண்ணுறாங்களேன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா, இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால 2 பேரும் ஜாலியாக செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. ஜாலியாக சண்டை போட்டு விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கும் விளையாடணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி நானும் வரேன் அவங்க கூட சொல்லிவிட்டு அவங்க கூட உட்காந்து ஒரு விளையாட்டு நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அவங்கக்கிட்ட ஜெயிச்சதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் அவங்கள ஜெயிச்சிட்டேன் சொல்லிட்டு அவங்க கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து சாதமும் சாம்பாரும் வெந்துச்சு. சரி போய் பொரியல் செய்யணுமேனு சொல்லிட்டு போய் பொரியலை தாளித்து விட்டேன். காயெல்லாம் வெந்துச்சு. காய் வெந்ததுமே அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்றைக்கி சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நாள் நார்மலாக தான் போச்சு. பசங்க கூட ஜாலியாக விளையாடி முடிச்சோன்னே எனக்கு வேலைக்கு கிளம்ப டைம் ஆகிடுச்சு. வேலைக்கு நான் கிளம்பிட்டேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.